இந்த வீடியோவில் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி என்பதை குறித்து பார்ப்போம். முதலாவதாக, உங்களுடைய உண்மைப்பற்று, அன்பு இவற்றின் முதலிடத்தை தேவனுக்கே கொடுங்கள். தேவனுடைய மகத்துவத்தை கற்றுக்கொள்வதற்கும் அவரை துதிப்பதற்கும் நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக, உங்களுக்குத்தானே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். உங்களுடைய பலவீனம் எங்கே தங்கி இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதை ஜெயிக்கும்படியான பலனை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். இல்லையென்றால் அந்த பாவம் உங்களை மேற்கொண்டு விடும். அந்த பலவீனத்திற்கு காரணமானது உங்களுடைய நண்பனாக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் அதை விட்டு நீங்கள் உங்களை பிரித்து கொள்ளுங்கள். உதாரணமாக, உங்களுடைய நண்பனோடு நீங்கள் பேசும்போது பழகும்போது பாவத்தினால் நீங்கள் தூண்டப்பட்டால் அவனை விட்டு விலகி விடுங்கள். அவன் உங்களை நரகத்திலே தள்ளிவிடுவான். ஒரு புத்தகமோ, செல்போனோ, ஒரு வீடியோவோ உங்களை பாவம் செய்ய தூண்டினால் அதை விட்டு தள்ளி வந்து விடுங்கள். அது உங்களை நரகத்துக்கு கொண்டு சென்று விடும். இப்படி உங்களுடைய பலவீனம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த பலவீனத்திலிருந்து நீங்கள் தள்ளி வந்துட்டா உங்களுக்கு அந்த பாவ சோதனைகள் வந்தாலும் நீங்கள் விழாமல் இருப்பீர்கள். இதை செய்து பாருங்கள். இதற்கு ஒரு சில ஆதார வசனங்களை நான் உனக்கு சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். 2 தீமோத்தேயு 4:17 18 கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார், என்னை எல்லா தீமையினின்றும் விலக்கி ரட்சித்து காப்பாற்றுவார் என்று நாம் படிக்கிறோம். அடுத்ததாக சங்கீதம் 18 2:17 பாருங்கள். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாயிருக்கிறார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கு என்னை விடுவித்தார் என்று படிக்கிறோம். அடுத்ததாக எபேசியர் 4:22 23 பாருங்கள். முந்தின நடக்கைக்குரிய உங்களுடைய பழைய வாழ்க்கையை இது சொல்லுகிறது. மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக ஆகுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இத்தனை நாட்கள் நீங்கள் பாவத்தில் வாழ்ந்தது போதும், இனி புதிதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். இந்த தீர்மானம் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று எபேசியர் 4:22 23 நமக்கு சொல்லுகிறது. நான்காவதாக, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதும் பாவத்திலிருந்து விடுதலை ஆவதும் அசாத்தியமான ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். ஒருவேளை நீங்கள் அபிஷேகம் பெறாதவராக இருந்தால் நம்முடைய சேனலில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறோம். அதையும் பார்த்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர். எனவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழவே முடியாது. நம்முடைய சேனலிலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு வீடியோ இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்த தெளிவான விளக்கத்தையும் அபிஷேகத்தை குறித்த தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கிறேன். அதையும் பார்த்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதை பார்க்கலாம். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், வல்லமை, சமூகம், வழிநடத்தல், ஆறுதல் ஆகிய அனுபவங்களை பெற்று அவைகளில் பழகிக் கொள்ளுங்கள். அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்த விரும்புகிற தேவன். அவர் உங்களை விடுவித்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய மன பாரங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். அவரிடத்தில் உங்கள் இதயத்தில் பேசிக்கொண்டே இருங்கள். அவர் உங்களை எல்லா பாவ சூழ்நிலைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுவார்.
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து அதை தியானம் செய்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு தியானம் செய்ய தெரியாவிட்டால் பரிசுத்த வேதாகமத்தை தியானிப்பது எப்படி என்ற வீடியோவை பாருங்கள். அதை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கிறேன். அப்படி நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீங்கள் அவருடைய வல்லமையை குறித்து அறிந்து கொள்ளலாம். இதற்கு ஒரு சில ஆதார வசனங்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், கவனமாக பாருங்கள். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்ததாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லுகிறது. கடைசியாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 13ஆம் வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது.